பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் கோயிலுடைய தேர் திருவிழாவுக்கு போயிருந்தோம். என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்? அவங்க எப்பயும் இருக்கிற கடையை விட எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட கடை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒரு கடையை கூட காணோம். இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா +1 +2 நம்ம இந்த ஊரில் தான் படித்தோம். அந்த ஸ்கூலையும் போயிட்டு பார்க்கலாமே, ஒரு ஞாபகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலையும் போய் பார்த்துருந்தோம். இங்கே இந்த மரத்தில் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி சரி அழுவாத, வா வா. அமுதா, பரிக்கல்ல தேர் திருவிழா நடக்க போதான் வர சனி ஞாயிறு, போகலாமா? உன்னை டூருக்கு போகலான்னு பிளான் பண்ண சொன்னால் நீ தேருக்கு போகலான்னு கூப்பிட்டுருக்க. உங்கள் ஊருக்குலாம் நான் வரல. சரி, அப்போ நான் மட்டும் போயிட்டு வரேன். அங்கே நிறையா திருவிழாவுக்கு கடையெல்லாம் புதுசாக நிறையா வந்திருக்கும். ராட்டினம் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். சரி, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். கடை தெரு ராட்டினம் எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னால் நான் ஜாலியாக சிரிச்சுக்கினே வந்துடும் நினச்சியா? அப்படியே சரி வந்தாலும் அங்கே கூட்டின்னு போனால் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பீங்க. நீங்கள் கடை தெரு பக்கமே இட்டுன்னு போக மாட்டீங்க. அப்படி இட்டுன்னு போனாலும் விஸ்குன்னு போயிட்டு விஸ்குன்னு வந்துடுவீங்க. எதுவும் வாங்கியும் தர மாட்டீங்க. நான்லாம் வரல. நீ வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடைக்கெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் வாங்கி தரேன். இப்படியெல்லாம் சொல்லி அந்த ஊருக்கு கிளப்பி கூட்டிகிட்டு போனாக்கா அங்கே போய் பார்த்தா எல்லாம் தலைகீழாக இருக்குது. நாளைக்கு தேர் திருவிழா, இன்றைக்கே முன்னாடி நாளே நம்ம போயிட்டோம். ஆனால் அங்கே பார்க்கும்போது ஒரு கடையும் இல்லை, தெருவே வெறிச்சோடி கிடக்குது. திருவிழா அப்படின்ற அறிகுறியே அங்கே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தேரும் ரெடி பண்ணாமல் சும்மா தான் வச்சுருந்தாங்க. அதை நைட்டு தான் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா கூட திருவிழா நடக்குது, அதுவும் சனி ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை தான் தேர் திருவிழா, அப்போ சனிக்கிழமை லீவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மர் வேறு, நிறைய பேருக்கு லீவு, எல்லாருமே ஊரில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே கடையெல்லாம் போட்டு அந்த பக்கம் போனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழா எஃபெக்ட் அப்படின்றது இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிற காலகட்டங்களில் அந்த திருவிழாவுக்கு நம்ம போயிருக்கோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்லேருந்தே உங்களுக்கு வந்து பட்டாசு போடுறது, அப்புறம் ராட்டினம் இதெல்லாம் இருக்கும். 1க்கு 2-3 ராட்டினங்கள் கூட இருக்கும் அப்போல்லாம். அப்போ அதிலலாம் சின்ன பசங்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த திருவிழா எஃபெக்டே வரும். ஆனால் நம்ம போன டைமில் ஒரு கடையும் இல்லை, இந்த மாதிரி ராட்டினம் இந்த மாதிரியான விஷயங்களும் இல்லை. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு யோசிக்கும்போது, இந்த கோயிலோட இந்த திருவிழா நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. எதனால் அப்படின்னா, ஏற்கனவே இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருந்தது. அப்புறம் கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக இந்த ஒரு 6 வருஷம் கேப் அப்படின்றது இருந்தது. போன வருஷம் தான் கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்தை அட்டன் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபேமிலியோடு போயிருந்தோம். அந்த கும்பாபிஷேக வீடியோவையும் நீங்கள் இந்த வீடியோவோட சேர்த்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ 6 வருஷம் கழித்து நடக்கிறதால ரெகுலராக கடை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் விழுந்ததால் வராமல் போயிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. நிறைய பேருக்கு இவங்க வந்து கேப் விட்டு இப்போ நடக்கிறதால நிறைய பேருக்கு சொன்னாங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சுதா அப்படின்றது எனக்கு தெரியல. தெரியாமல் இருந்ததால் கூட ஒருவேளை அந்த கடைகள் அந்த திருவிழா எஃபெக்ட்லாம் ஓரளவுக்கு கம்மியாக இருந்திருக்குமோ அப்படின்னு கூட தோணுச்சு. பட் நம்ம இந்த மாதிரி ஒரு பில்டப்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்தா நமக்கே அது ஏமாற்றமாக தான் இருந்தது. ஆனால் நான் முன்னாடி நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க. இந்த பாட்டு கச்சேரி அப்படின்றது நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இல்லை. பொதுவாக அது இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டாக மாறிக்கிட்டு வர்றதால இந்த பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க. அங்கே நல்லாவே கூட்டமாக இருந்தது. மேக்ஸிமம் ஊரில் இருக்கிற எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க. ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த பாட்டு கச்சேரியை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபுல்லாகவே கரண்ட்டே நிறுத்தி வச்சுட்டாங்க. கரண்ட் இருந்தால் தானே நீ உட்காந்து சீரியலையோ எதையாவது டிவியில் பார்த்துன்னு இருப்ப. இப்போ கரண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீ வெளியே வந்து இந்த பாட்டு கச்சேரியை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனாலேயே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக அந்த பாட்டு கச்சேரியை பார்த்தாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. யாராவது காசு செலவு பண்ணி பாட்டு கச்சேரி போடுறீங்க அப்படின்னா, கூட்டமே வரலன்னா கரண்ட்டை நிறுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் வரும். அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா தேர் இழுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தேருடைய இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்பயுமே கூட்டம் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி தான் இருந்தது. சரி, இந்த கடத்தெரு தான் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது தேர் இத்தனை வருஷம் கழிச்சு இழுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக சாமி நம்பிக்கை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கூட்டம் கூட ஒன்றுமே காணாமே அப்படின்னு நம்ம யோசிச்சுருந்தோம். அப்போ வந்து அந்த ட்ரோன் ஷாட்டில் கூட நம்ம எடுத்திருந்தோம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தேரை சுற்றி எந்த கூட்டமும் இல்லை அப்படின்றது. அந்த தேரை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைம் வந்த உடனே
அந்த தேர் இழுக்கிறதுக்கான நேரம் நெருங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. நிறைய கூட்டம் அங்கே தேரை சுற்றி இருந்ததையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த கூட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றி இந்த தேரை இழுக்கிறது அப்படின்றது இருக்குது இல்லையா, அது வந்து இழுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இழுக்க ஆரம்பித்த உடனே சல்லுன்னு அதை சுற்றி வந்துருச்சு. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா தேர் ஊரையே சுற்றி வந்துருச்சு. இந்த ஊர் வந்து ஒரு சின்ன ஊர் தான், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த தேரை சுற்றி வர்ற அந்த ரோடு அப்படின்றது மாட வீதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அந்த கோயிலை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன ஏரியா தான் அதுவும். பட் சிமெண்ட் ரோடு எல்லாமே ரோடு பக்காவாக இருக்கிறதால உடனே சுற்றி வந்துருச்சு. சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இங்கே தான் தேர் திருவிழா நடந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு காக்கா கூட இல்லாமல் எல்லாருமே காலி ஆகிட்டாங்க. தேர் வந்து நின்னதுக்கப்புறம் அங்கே கூட்டமே இல்லை சுத்தமாக. பட் நார்மல் திருவிழானா எப்பயுமே கூட்டமாக இருந்துகிட்ருக்கும், நிறைய கடைகள் இருக்கும், கடைகள் ஃபுல்லாக கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம கூட்டம் போனவங்க வேறு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா, கடை இருக்குன்னு எங்கே இல்லை அப்படின்றது. அப்புறமேட்டு என்ன சமாளிக்கிறதுக்காக அந்த கோயில் இருக்கிற அதே தெருவில் எப்பயுமே இருக்கக்கூடிய சில கடைகள் இருந்தது, அந்த கடைக்கு தான் நம்ம போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே இருக்கக்கூடிய குப்பை தொட்டி. இதில் பாருங்கள், இதில் பாதி இருக்குது, அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற இடத்துல தான் இருக்குது. என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்? அவங்க எப்பயும் இருக்கிற கடையை விட எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட கடை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒரு கடையை கூட காணோம், ஃபுல்லாக வண்டியாக தான் நின்றுட்டுருக்கு. இருக்குது, அந்த கடை தெருவில் இருக்குது. இருக்கிறதா இருக்குதுங்கன்னா புதுசாக இருக்குது, அதுதான் சொன்னேன். நிறைய இருக்கும்னு தான் நினச்சேன். காலையிலே வந்திருந்தா நிறைய இருந்திருக்கும். இல்லை, அங்கே இருக்குது பாரு, பலூன் கடைலாம் இருக்குது பாரு புதுசாக. நான் பொம்மைலாம் வாங்கி தருவேன், நான் அப்போ பொம்மை வாங்கி தரேன்னு சொன்னேன் உங்களுக்கு. அதெல்லாம் இருக்கு, வா போய் அது போக சில கடைகள் மட்டும் இந்த திருவிழாவுக்காக அந்த வண்டியில் கொண்டு வந்து வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு 2-3 கடைகள் மட்டும் இருந்தது. அப்புறம் ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கான ஒரு 2-3 கடை. இந்த மாதிரி கடைகள் மட்டும்தான் இருந்தது, பெரிய அளவில் இல்லை. அது எனக்கு வருத்தம் தான், ஏன்னா ஏற்கனவே நம்ம சின்ன வயசில் பார்த்த திருவிழா மாதிரி இது இல்லையே அப்படின்ற வருத்தம் தான் இப்போ இந்த திருவிழாவை போய் பார்க்கும்போது நமக்கு இருந்தது. கிராமங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி திருவிழாவுக்கு கூட கூட்டம் வர்றதில்ல அப்படின்றது ஒரு சோகமான விஷயந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் கும்பாபிஷேகம் நடந்தது, அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் வீடியோவாக எப்படி இருந்தது அப்படின்றது. கும்பாபிஷேகம் ரொம்பவே பெருசாக பண்ணியிருந்தாங்க. இந்த திருவிழாவை விட அது இன்னுமே கொஞ்சம் கிராண்டாக, அதுக்கு வந்து கூட்டம் வந்து நிறையவே இருந்தது. ஏன்னா கும்பாபிஷேகன்றது வருஷம் வருஷம் நடக்காது, எப்போயாவது ரொம்ப கேப் விடுவாங்க இல்லையா, ஒரு 12 வருஷம்னு சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது டைம் பீரியட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப கேப்பில் தான் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்றதால அதுக்கு நிறையவே கூட்டம் வந்திருந்தது. அந்த கும்பாபிஷேகமும் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க, அதனுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம்.
ஏன்னா +1 +2 நம்ம இந்த ஊரில் தான் படித்தோம். அந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த ஸ்கூலையும் போயிட்டு பார்க்கலாமே, ஒரு ஞாபகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலையும் போய் பார்த்துருந்தோம். இப்போ ஸ்கூலு ஹைட்டாக இருக்கும், மற்ற வீடு எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ பாரு வீடெல்லாம் பெருசாகிருச்சு, ஸ்கூலு அதே சைஸில் இருக்கா. அதான் இருந்த இடமே தெரில. அப்போ ஸ்கூலு பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்கும். இப்போ பார்த்தா இத்தனோண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரோடெல்லாம் போட்டு ஹைட்டு வேறு ஏறிடுச்சு ஏட்டுக்கு. அப்போலாம் நான் நின்னா வைய கேட்டு வந்து என் தலைக்கு மேலே எங்கேயோ இருக்கும். தமக்கோட்டெலாம் இல்லை, +1 +2 தான் இங்கே படித்தேன். நல்லா ஹைட்டாக தான் இருப்பேன். ஆனால் கேட்டையே மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்பரா போகிறது? இந்த சைடு ஒரு கேட் இருக்கும் சின்னதாக, அதையும் காணோம். அந்த ஸ்கூல் வழியாக அது வந்து கம்ப்யூட்டர் ரூமு. +2 படிக்கும்போது சாவி என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த கேட் வழியாக நம்ம போகலாம் உள்ள. ஸ்கூலு சாத்திட்டு சாவி என்கிட்ட இருக்குமா, சாயந்தரம் இல்லை காலையில் சீக்கிரமாக வந்து அந்த கேட் வழியாக உள்ளே போய் கம்ப்யூட்டரில் போய் கேம் விளாடுவோம். இதெல்லாம் பெருமையா? ஆமாம், பாத்ரூம் இல்லை, கிளாஸ் ரூம் இங்கே இருக்கும். இது வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் தான். இங்கே புதுசாக ஸ்டேஜ்லாம் வந்துக்குதுடா. 2023 தான் கட்டிக்கிறாங்க போல். இதுவும் புதுசாக தான் வந்துருக்குது. இங்கே தான் கிளாஸ் ரூம். ஆனால் கொட்டா போட்டிருப்பாங்க. அந்த கொட்டாவில் உட்காந்து தான் நாங்கள் +1 வந்து படித்தது. இது வந்து +2க்கு. அது வந்து அங்கே 10th வரைக்கும் படித்தேன்னு சொன்னால, குறிஞ்சிப்பாடியில். இங்கே வந்து லேப்லாம் இருக்கும். அந்த லேபுக்கு வந்து லேபுனா ஒரு ரூமு கிடையாது, ஒரு கபோர்டு தான். அது உள்ளே தான் எல்லா இதுவும் இருக்கும். இல்லை, அது உள்ளே வந்து ஒரு இது கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர் ரூம். அது இந்த சாவியும் என்கிட்ட தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த சாவியில் அந்த முட்டை நாத்தம் வரும் தெரியுமா ஒரு இது. நீ தான் இது சயின்ஸே படிக்க மாட்டியா, உனக்கு எப்படி தெரியும்? அந்த பவுடர் அங்கே இருக்கும். அந்த பவுடரையும் அந்த HCLையும் கலந்தோம்னா முட்டை நாத்தம் வரும். அதை அந்த இதில் போட்டு விட்டுருவோம். நான் கிளாஸ் ரூமில் திறந்து உள்ளே வந்த உடனே செம நாத்தம் அடிக்கும். சேச்சே, நினைக்கவே ரொம்ப கேவலமாக இருக்கு சாமி. ஏதோ ஒரு பவுடர் சல்ஃபைடோ சொல்லுவாங்க, அதெல்லாம் மறந்து போச்சு. இங்கே இந்த மரத்தில் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் சவுண்டு கேட்டுனே இருக்குது, கத்தின்னு இருக்குது போல். என்னை அவுத்து விடுங்கன்னு சொல்லுது. சரி அழுவாத, வா சரி வா. ஒன்றை விட சின்ன குழந்தை பாரு, அது எப்படி பயப்படாம. இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் இதே மாதிரி இந்த தேர் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கூவாகம் திருவிழா அப்படின்றது நடக்கும். அது எல்லா வருஷமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் நியூஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த கூவாகம் திருவிழா அப்படின்றதுக்கும் நம்ம ஃபஸ்ட் டைம் போன வருஷம் தான் போயிருந்தோம். அந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமே இருந்தது. ஆனாலும் பழைய காலங்களில் நடக்கிறது, அதாவது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி இப்போது இருக்கிறது இல்லை, அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிராமத்தில் இருந்திருக்கலாம், பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி திருவிழாக்களை பார்த்துருக்கலாம். சின்ன வயசில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் பார்க்குறீங்களா, இதே மாதிரி வித்தியாசம் உங்களுக்கும் தெரியுதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட ஊர் பேரோடவே சொல்லுங்கள். அது நமக்கு தெரிஞ்ச ஊராக இருக்கலாம், இல்லை மற்றவங்க வீடியோவை பார்க்குறவங்க கமெண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஊராக கூட இருக்கலாம் இல்லையா. அவங்களும் அதில் தொடர்ந்து கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆமாம், இந்த ஊர் அப்படி தான் இருந்தது, இப்போ மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி திருவிழாக்கள் வந்து மாறிக்கிட்டே வருது இல்லையா. இந்த மாதிரி திருவிழாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அது வந்து நாளடைவில் கூட்டமே வராமல் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.